தையல்காரன் 3 பிள்ளை, நல்ல மனம் நல்ல வேலை. ஆடு ஒன்றை மேய்க்கச் சொன்னார், மாறி மாறி புல் தந்தார். முதல் பையன் புல் கொடுத்தான், வெண்மை புல்லை தேர்ந்தெடுத்தான். வயிறு நிறைச்சி என்றது ஆடு, வீட்டுக்கு வந்து மாற்றி பேச்சு. எதுவும் கிடைக்கல, பசிக்குது சாப்பாடு இல்லையே. 2ஆம் 3ஆம் செய்ததும் அதே, புல் கொடுத்தும் கேடுதானே. அப்பா கேட்டார், நம்பினார், சோம்பேறி என்று கோபித்தார். பயணம் தொடங்கு, உலகம் நோக்கு, உழைப்பால் தான் உயரம் தொட்டு. இன்று கஷ்டம் நாளை நல்லது, காத்திருக்கதை இன்னும் உள்ளது. மந்திர மேசை முதல் மகன் தச்சு கற்றான், மர வேலை நன்றாக செய்தான். பரிசு வந்தது, மேசை ஒன்று விரித்தவுடன் விருந்து வந்து. மேசையே தயாராகு, சாப்பாடு ரெடியாகு. ஆனால் வஞ்சக விடுதிக்காரன் மாற்றினான், சதி செய்தான். மேசை எங்கே யார் எடுத்தார்? உண்மை வந்து கேள்வி கேட்டார். உழைப்பின் பலன் போகாது, நியாயம் வந்து தோற்காது. 2ஆம் மகன் அரைத்தான் மாவு, முயற்சிதான் அவன் நாவு. கழுதை ஒன்று பரிசாய் வந்தது, பொன் விழுந்தது. விழ விழ பொன் மழை, விடுதிக்காரன் கண் விழை. மீண்டும் செய்தான் பழைய வேலை, கழுதை மாறி ஏமாற்று மேலே. திரும்புமா மேசை திரும்புமா, பொன் மழை விழுமா, பொய்யின் வீடு நிலைக்குமா. காத்திரு நண்பா, முடிவு வருமா. பற்பையில் குச்சி, 3ஆம் மகன் புத்திசாலி, அவன் சிந்தை கூர்மையாளி. பையில் இருந்தது ரகசியம், சின்ன குச்சி பெரிய பலம். விடுதிக்காரன் பை திறந்தான், மீண்டும் சதி செய்ய நினைத்தான். கொச்சி வெளியே சத்தம் வந்தது, தடு 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 ஓடி சென்றது. ஐயோ ஐயோ கெஞ்சினான், எல்லாம் திருப்பி கொடுத்தான். நியாயம் வென்றது, மந்திர மேசை வீடு சேர்ந்தது சேர்ந்தது. பொன் கழுதை நின்று சீரித்தது, பயில் குச்சி பாடம் கற்றது. நியாயம் வந்து வெற்றி பெற்றது, செய்த நன்மை திரும்புமே, செய்த தீமை சிக்குமே. 3 சகோதரர் சேர்ந்து வாழ்ந்தார், சந்தோஷம் தான் என்றும் வாழும்.